பாஸ், நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? நேற்று அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் எல்லா நாட்டு மேலேயும் அந்த டேக்ஸை போட்டிருந்தது. அவர் 90 நாளுக்கு அவர் நிறுத்தி வச்சிருக்காரு. இவன் விஷயம் என்ன அப்படின்னா, சைனா மேலே இருக்கக்கூடிய டேக்ஸை அவர் அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. 35% அப்படிங்கிறது இப்போ கண்டினியூ ஆகுது. இதில் ஒரு பேஸ் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10% டேக்ஸ் எல்லா நாட்டு மேலேயும் வரும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஏற்கனவே 10% டேக்ஸ் வரும்னு சொல்லியிருந்தா எல்லா நாடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்டே ஒரு அதிகமான டேக்ஸை சொல்லிட்டு இப்போ எல்லா நாடுகளும் 10% அப்படிங்கிறத ஒரு பொதுவாக பண்ணிட்டாரு. அவரோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. இது சைனா டாமினன்ட்ல இருந்து மற்ற கண்ட்ரீஸை இவரு பக்கம் இழுக்கிறதுக்காகவும் சைனாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க கம்பெனிஸ் அமெரிக்காவுக்கு திரும்பறதுக்கான ஏற்பாடத்தை அவர் பண்ணிட்டு இருக்காரு. சைனா மேல டாக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே 3 ஃபிளைட்ல ஆப்பிளோட போன் சைனாவில இருந்து வந்திருக்கு. அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் எந்த அளவுக்கு அமெரிக்க கம்பெனிஸை திரும்பவும் கூப்பிடுறாரு அப்படிங்கிறது நமக்கு இதில் தெளிவாக தெரியுது. இது போக மற்ற ஸ்டாக்ஸ் எப்படி மூவ்மெண்ட் ஆனாலும் கோல்டோட ரேட் மட்டும் அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக கோல்டு வந்து ஃபாலோ ஆயிருந்தது, ஆனால் இப்போ திரும்பவும் அது ரிகவர் ஆகி ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே போன மாதம் கோல்டை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து கோல்டு இப்போ ஒரு 5 இயர்ஸ் சைக்கிள் பீரியட் இருக்கு. அப்போ எப்போ வேணாலும் 10,000 கடந்து அது ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறதா உண்மை. நேற்று 90 நாட்கான அவர் பாஸ் கொடுத்ததுனால டவ் ஜோன்ஸ் மார்க்கெட்லேருந்து உலக மார்க்கெட் ஒரு ஹெவியான ரேலி கொடுத்தது. இது நம்மளோட கெஸ்ட் நிஃப்டிலையும் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் எம்எஸ்சியில் கால் சேல் பை வச்சிருக்காங்க அப்படின்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அதே மாதிரியே மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ எஸ்எஸ் நிஃப்டி இப்போ பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ட்ரேடிங்கை எளிமையாக எம்எஸ்வி அப்படிங்கிற இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி உங்களால் எளிமையாக அனலைஸ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் optionstar.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 98940885 அப்படிங்கிறதுக்கு எம்எஸ்வி மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் மெசேஜ் பண்ணி தரேன். இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்கிற நியூஸ் மட்டும்தான். நாளைக்கு ஏதாவது நியூஸ் வந்து இந்த ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் ஸ்டார் ட்ரேடர்ஸ் எம்எஸ்சி ஸ்டேல ஃபுல் கன்ஃபியூஷன் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்டாக இருக்கும்.